நல்ல குழந்தை வேணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு தவம் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு காலகட்டத்தில் சில நமக்கு விருப்பமான உணவாக இருந்தாலும் கூட அதை தியாகம் பண்ணி கொண்டு நமக்கு வரக்கூடிய குழந்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆரோக்கியமான கீரைகள், காய்கறிகள், பசுனை, பருப்பு, நல்ல தரமான பழங்கள், நம்ம ஊரில் விளையக்கூடிய காய்கறிகள், இதெல்லாம் சாப்பிடுங்க. இதை நீங்கள் விருந்து மாதிரி செய்கிறது அப்படிங்கிறது அன்னைக்கு காலை விஷயத்தில் ஒரு 4-5 வகையான காய்கறிகளை வச்சு சமைக்கிறது. அப்புறம் பருப்பில் போதுமான அளவிற்கு நெய் போட்டு சாப்பிட்றது. அந்த பருப்பு நெய் கலவை அப்படிங்கிறது இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை தூண்டுவிக்கக்கூடிய அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஒரு இணக்கத்தை கூட்டக்கூடிய வகையில் தான் அந்த உணவுகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன விந்தணுக்கள் ஸ்பம்ஸ் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க, இன்ஃபர்டிலிட்டி இருக்கிறவங்க, அதாவது குழந்தை பேரின்மை இருக்கிறவங்கலாம் டெஸ்ட் எடுக்கிறதுல செமன் கவுண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த செமன் கவுண்ட்டை பார்க்குறதெல்லாம் ஒரு பக்கம், அதில் ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்குது அப்படின்னாலும், நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்றது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இணக்கம். எந்த அளவிற்கு அன்பு கூடுதலாக 2 பேருக்கும் இருக்குதோ அந்த அளவிற்கு தரமான குழந்தை பிறக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான அடிநாதம். உடல் ரீதியாக உள்ள குறைபாடுகள், மன ரீதியாக உள்ள குறைபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிங்கிறது நல்ல குழந்தையை கொடுக்கும். இது நிறைய சக்ஸஸும் ஆயிருக்குது. ஸோ நமக்கு இத்தனை மில்லியனுக்கு மேலே ஸ்பாம் கவுண்ட் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு 1 மில்லியன் தான் இருக்கும், 2 மில்லியன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அடுத்த மாதமே குழந்தையோட வந்திருக்கிறவங்களாம் இருப்பாங்க. எங்களுக்கே ஆச்சரியப்படுத்துவாங்க. ஸோ என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை, இணக்கமாக இருக்கக்கூடிய முறைகளை, வழிமுறைகளை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு குழந்தையோட வந்திருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நல்ல உடல் நலம், நல்ல மனநலம்.